வணக்கம். நான் உங்கள் லட்சுமி கடாட்சம் சாந்தா. அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கோம், செல்வ வளம் பெருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வீடு சந்தோஷமா இருக்கணும். வீடு சந்தோஷமா இருந்தா வீட்டு நபர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு வீடு சந்தோஷமா எப்படி இருக்கும்? கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வீட்டு குழந்தைங்க எல்லாமே ஹாப்பியா இருப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு தத்துவம். வீடு சந்தோஷமா இருக்கும்னா அந்த வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அந்த வீட்டுல குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா இதுக்கு மாறா ஒரு சில வீடுகள்ல சில நேரத்துல சந்தோஷமா இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு வந்தாவே சந்தோஷம் இல்லை. ஹஸ்பண்ட் பார்த்தா ஒய்ஃபு பிடிக்க மாட்டேங்குது, ஒய்ஃபை பார்த்தா ஹஸ்பண்ட் பிடிக்க மாட்டேங்குது. பாவம், ரொம்ப கஷ்டமான விஷயம். இது யாருக்கும் வரக்கூடாது. இது மாதிரி இருக்கவங்களுக்கு கூட ஒரு வழிபாடு, சிறந்த வழிபாடு இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஆண் பெண் சமம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தோம்னாவே ஆண் பெண் சமம்ங்கிற ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் சிவபெருமான் தன்னுடைய உடம்புல பாதிய சக்திக்கு கொடுத்திருக்காரு. உலக மக்களுக்கெல்லாம் தந்தையாக சிவனும் உலக மக்களுக்கெல்லாம் தாயாக பார்வதியும் இருந்து, அதாவது ஆண் பெண் என்ற சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கிறார். இந்த விரதம் இருக்க ஒரு சிறந்த நாள் இருக்கு. இந்த விரதம் நம்ம ரொம்ப அர்த்தநாரீஸ்வரர் விரதம் ரொம்ப இருந்தீங்கன்னாவே அந்த வீட்டுல ஆண் பெண் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அம்மா அப்பா சந்தோஷமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அதுக்காக தான் இந்த விரதம். இந்த விரதம் இருக்க ஒரு சிறந்த நாள் இருக்கு, அதுதான் பௌர்ணமி. பௌர்ணமினா என்னன்னா சூரியனும் சந்திரனும் ரெண்டும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறது. நம்ம சயின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அன்னைக்கு நம்ம நிலவு பார்த்தாவே ரொம்ப முழு நிலவா காட்சி இருக்கும், பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். இந்த பௌர்ணமி விரதம் அர்த்தநாரீஸ்வரருக்காக இந்த பௌர்ணமி விரதம் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல சந்தோஷம் பொங்கி வழி, கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா இது நடக்கும். இந்த விரதம் எப்படி இருக்கலாம்? காலையில இருந்து பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். நைட்டு பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு சாப்பிடணும். இவ்வளவுதான். இதுக்கு பெருசா உங்களால விரதம் இருக்க முடியல, காலையில இருந்து பால் பழம் தான் சாப்பிட்டு இருக்க முடியல, நாங்க ஆபீஸ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா காலையில ஒரு நேரம் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு பௌர்ணமியை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கணும். ஆக மொத்தம் இந்த பௌர்ணமி இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கையெடுத்து கும்பிட்டு நம்ம கோயில் போக முடிஞ்ச அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருந்தா போயிட்டு வந்துருங்க. இல்ல அர்த்தநாரீஸ்வரர்னாவே சிவன் கோயில் போனீங்கன்னா கூட பரவாயில்ல, சிவன் பார்வதி சேர்ந்து கும்பிட்டுட்டு வந்துருங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருந்தா போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அர்த்தநாரீஸ்வரர் நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. ஏன் வீட்டுல சந்தோஷம் பொங்கி வழியும். இதுதான் நீங்க கேட்க போறது. எங்க வீட்டுல சந்தோஷம் பொங்கி வழியணும். பொங்கி வழின்னு கேட்டுட்டீங்கன்னாவே உங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை வந்துடும். கணவன் மனைவி ஒற்றுமையை வளர்க்கறது தான் இந்த அர்த்தநாரீஸ்வரரோட மிகப்பெரிய ஒரு தத்துவம். அதனால இந்த விரதத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு முறைப்படி கையாள முடியலனாலும் பரவாயில்லை, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னாவே அவங்க சுத்தில இருக்க அவங்களோட அம்மா அப்பா இருப்பாங்க, இவங்களோட அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டி, இந்த மாதிரி உறவுகள், குழந்தைகள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அதனால இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விரதம் தான் வழிபாடு. ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்துல விட்டு கொடுக்குற தன்மை இருந்துச்சு. ஏன்னா இதை தப்பா நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஜாஸ்தி படிச்சிருந்தாங்க, பெண்கள் கொஞ்சம் கம்மியா படிச்சிருந்தாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்களா இல்ல அடங்கி போயிட்டாங்களா தெரியாது. ஆனா இன்னைக்கு ஈக்குவலா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன விட்டு கொடுக்கறதா, நீ என்ன விட்டு கொடுக்கறதான்ட்டு ஒரு போட்டி வந்துருச்சு. பெண்கள் மத்தியிலேயே ஒரு போட்டி வந்துருச்சு. நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் படிச்சிருக்கேன், உன்ன போலதான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுக்குற தன்மை குறைஞ்சிருச்சு. அதனால நிறைய சண்டை சச்சரவு எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இல்லையா, ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு எல்லாருமே ஜாலியா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். குடும்ப சந்தோஷம் மிக முக்கியம், குடும்ப ஒற்றுமை மிக முக்கியம். அதுக்கு மிகச்சிறந்த வழிபாடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. அதுவும் பௌர்ணமி வழிபட்டீங்கன்னா உங்க வீடு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்துல பொங்கி வழிய போகுது. மிக்க நன்றி.